தாய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலக தமிழர் பூப்பந்தாட்ட பேரவையின் அமைப்பாளர் ஃபவுண்டர் அண்ணன் சிங்கம் அவர்களுடைய நேர்காணலோடு நம்ம இணைந்திருக்கிறோம். ஐயா வணக்கம். 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 இந்த டோர்னமெண்ட்டுங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு. காலையிலேருந்து ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்குயா. ஸோ எப்படி இந்த டோர்னமெண்ட்டை இப்படி ஆரம்பிக்கணும், நம்ம தமிழ் மக்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை செய்யணும்னு எப்படி உங்களுக்கு சிந்தனை வந்துச்சு? உண்மையிலே நான் பொதுவாகவே ஒரு விளையாட்டு பிரியன். விளையாட்டிலே நீண்ட கால ஆர்வமும் அதிலே பங்கு பெற்றி வந்த ஒருதன். அந்த அடிப்படையிலே நான் சுவிட்சர்லாந்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன். அந்த அடிப்படையிலே நான் எப்போதும் இந்த பேட்மிண்டன் என்று சொல்லப்படுற இந்த இறகு பந்து இந்த போட்டியை விளையாடி வந்தவர் தான். அப்போது தான் ஒரு முறை யோசித்தேன். அதாவது முக்கியமாக 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு 9ஆம் ஆண்டு எங்களுடைய நாட்டிலே நடந்த போராலே எத்தனை பேர் இழந்து அரசியல் அனாதிகளாக வந்த போது நான் யோசித்த விடயம் எனக்கு தெரிந்தது விளையாட்டுத்துறை. அது சார்ந்து எங்களுடைய மக்களை ஒன்று சேர்ப்பதற்கு இந்த விளையாட்டு உதவும் என்ற அடிப்படையிலே 2013ஆம் ஆண்டு முதல் முறையாக இந்த உலக பூப்பந்தாட்ட பேரவையை தனியே உருவாக்கி இன்று வரை 11வது நிகழ்வு இங்கே UK மண்ணிலே இந்த லண்டன் மண்ணிலே நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே அதை எனக்கு பெரும் மகிழ்ச்சி தான். ஆமாம், நாங்களுமே ரொம்ப தலைவணங்குறோம். ஏன்னா இந்த மாதிரி நான் நினைக்கிறேன் ஒரு 400 விளையாட்டு வீரர்கள் இங்கே இணைஞ்சிருக்காங்க, தமிழ் வீரர்கள் உலக நாடுகளில் இருந்து. இதை ஒருங்கிணைக்கிறதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. அதை ஐயாவோட அந்த விதை இன்னைக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு மரமாக வளர்ந்துருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே பெருமையாகவே இருக்குது. ரொம்பவே பெருமையாக இருக்குது. இந்த பல ஆண்டுகள், இந்த 11 ஆண்டு இந்த பயணத்தில் எந்த மாதிரி மாற்றங்களை பார்த்துருக்கீங்க? உண்மையிலே 2013ஆம் ஆண்டு நான் இந்த உலக தரத்திலே ஒரு போட்டியை நடத்தப்படும் என்று சொல்லி இதை நான் ஆரம்பித்த போது பலர் சிரித்தவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நான் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் என்னுடைய எண்ணம், நான் ஒரு சதுரங்க விளையாட்டு வீரனும் கூட, அதாலே நான் ஒரு கொஞ்சம் யோசிக்கிற ஒரு தன்மையும் என்கிட்ட இருந்ததும் ஒரு காரணம். எனக்கு சதுரங்கம் எனக்கு உதவி செய்ததாகத்தான் நான் நினைக்கின்றேன். அந்த அடிப்படையிலே நான் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாட்டிலே வைக்கணும் என்றது என்னுடைய விருப்பமாக இருந்தது. அந்த அடிப்படையிலே முதலாவது சுவிட்சர்லாண்டிலே, ஃப்ரான்ஸில், லண்டன், ஜெர்மனி, கனடா, டென்மார்க், நோர்வே, அதன் பிற்பாடு திரும்பவும் சுவிட்சர்லாந்து, ஸ்ரீலங்கா, திரும்பவும் ஃப்ரான்ஸ், இப்போ 11வது தடவை லண்டனை அடைஞ்சிருக்கின்றோம். இது நிறைய கஷ்டங்கள் நிச்சயமாக, அது சில ஓரிரு வசனங்களே சொல்லி முடிக்க முடியாது. ஆனாலும் கூட இந்த என்ன யாராவது எல்லாரும் பாராட்டுவது உண்டு. உண்மையில் நான் பாராட்டுவது என்னோட சேர்ந்து இணைந்து வேலை செய்தவர்கள். நிச்சயமாக இரவு பகல் பாராமல் செய்யக்கூடிய அந்த எங்களுடைய மத்திய குழுவும் அல்லது அதில் வெளியில் நிறைய பேர் பேர் சொல்லாமல் எங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்போ அதுகளும் எங்களுக்கு இந்த வெற்றிகளுக்கு காரணம். நிறைய காரணங்கள் இருக்கிறது வெற்றிகளுக்கு. ஒற்றுமை தான் நம்மளுடைய தடைகளை எல்லாத்தையும் சிதைக்கும்ங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த அமைப்பு பயணித்து கொண்டு இருக்கிறது. ஸோ ஐயா, உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன? இப்போ இந்த 11 ஆண்டுகளில் ஒரு வளர்ச்சியை பார்த்தீங்க. இன்னும் ஒரு 5-10 வருடங்களில் எந்த மாதிரி செயல்பாடுகளை செய்யணும்? இப்போ உலகத்துலேயே நம்ம பிரிந்து வாழ்கிறோம். நம்ம இந்த புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்களுக்கு இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகள் எந்த மாதிரி ஒரு ஊக்கத்தையும் ஒரு வலுவையும் சேர்க்கும்னு நினைக்கிறீங்க? உண்மையிலே ஏற்கனவே அதிலே நாங்கள் வெற்றி கண்டிருக்கின்றோம். ஆரம்பத்திலே வந்தவர்களின் தொகையையும் அதை விட சிறுவர்கள் இந்த விளையாட்டிலே ஈடுபாடு மிக அதிகம். இங்கே நான் 2015ஆம் ஆண்டு வரும்போது எந்த தமிழர்களும் நேஷ்னல் டீமுக்குள்ளே யாருமே போயிருக்கவில்லை. தற்போது
எல்லா நாடுகள்லேயும் நேஷனல் லெவலுக்குள்ளே வந்திருக்கிறார்கள். அது ஒரு வெற்றி. அதை தாண்டிய வெற்றி பெண்கள் வந்து இந்த விளையாட்டிலே இன்வால்வ்மெண்ட் கூட, அதாவது திருமணம் முடித்தவர்கள், இளம் பிள்ளைகள், அப்போ அதுகள் தான் எங்களுக்கு வெற்றியாக நான் இவை நீங்கள் இங்கிலாண்டை எடுத்து பார்க்கலாம், இல்லை கனடாவை எடுத்து பார்க்கலாம், அல்லது இலங்கையையும் கூட எடுத்து பார்க்கலாம். ஒவ்வொரு சனி ஞாயிறும் இதுக்கான போட்டிகள், அதாவது கிளப் என்று சொல்லப்படுற அந்த கழகங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டு இது உண்மையில மன மகிழ்ச்சி. ஆனாலும் கூட நாங்கள் இன்னும் சில வெற்றிகளை தாண்ட வேண்டி இருக்கின்றது. ஆனால் எதிர்காலத்திலே நாங்கள் உண்மையில் அந்த அப்படியான வெற்றிகளை அடைவோம் என்று சொல்லி நிச்சயமாக நம்புகிறோம். உங்கள் முழு குழுவுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள், அப்புறம் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. தாய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்களின் அகத்தியன் வணக்கம். நன்றி. இவ்வளவு நேரம் என்னை பேட்டி எடுத்த தாய் டிவி அகத்தியன் மன்னிக்கவும் அகத்தியன் அவர்களுக்கும் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற நண்பருக்கும் எங்கள் சார்பாகவும் இந்த நேரத்தில் இந்த எங்களுக்கு இந்த ஸ்பான்சர்ஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி 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 நன்றி. வணக்கம்.